புதுசா ஏதாவது சொல்லுங்களா? அண்ணா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஆட்சி, கலைஞர் ஆட்சியில இருந்து இன்றைக்கு தளபதி ஆட்சி வரையிலும் ஒரு தாயின் கருவில் இருந்து கல்லறை வரையிலும் திட்டங்கள் தீட்டி உள்ளது திராவிட மாடல் ஆட்சி தான். இப்போதெல்லாம் புதுசா சொல்லலாம், ஆனா நம்ம செய்துனே இருக்கிறோம். அது பலனுள்ள விஷயங்களாக அந்த திட்டங்களை தொலைநோக்கு சிந்தனையோடு தான் எடுத்துன்னு போறோம். குறிப்பா இன்றைக்கு பெண்கள் கல்வியில் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த உழைப்பு தான் இன்றைக்கு தளபதி இன்றைக்கு முன்னெடுத்து இருக்கிறார். அதனால்தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால இந்தியாவில் பெண்கள் உயர்கல்வி படிக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில்தான் அதிக அளவில் உள்ளது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே சொல்லுகிறது. பெண்கள் பார்த்தீங்கன்னா +2 படித்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 40% தமிழ்நாட்டில் தான் +2 படிக்கிற பெண்கள் பிள்ளைகள். அப்போ கல்லூரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக. தமிழ்நாடு முழுவத பெரிய பெரிய மாநிலம் என்று சொல்ற அளவுக்கே இருக்கிறது. 22% மேல இன்னும் உயரல. இதுதான் உண்மையான திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற சான்று.